அவர் நிதானத்தில் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கே ஞாபகம் இல்லை. அந்த அளவிற்கு குடிபோதையில் இருந்திருக்கிறார். யுவர் ஆனர், இவர் நிதானமில்லாத குடிபோதையே இந்த விபத்திற்கு காரணம். அதுவும் இல்லாமல் இந்த விபத்தை அருகிலிருந்து பார்த்த ஐ விட்னஸ் சுந்தர், கோவிந்தன் இருவரையும் உங்கள் முன்பு ஆஜர்படுத்த விரும்புகிறேன். சுந்தர், கோவிந்தன், சுந்தர், கோவிந்தன், சுந்தர், கோவிந்தன். வந்துடக்கூடாது கடவுளே, அவங்க வந்துடக்கூடாது. யுவர் ஆனர், இவங்க 2 பேரும் தான் விபத்தை கண்ணால பார்த்த சாட்சிகள். இவர்கள் இருவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உங்களோட அனுமதி வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மை லார்ட். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சொல்லுங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அங்கதானே இருந்தீங்க? ஆமாங்க ஐயா, நாங்க 2 பேரும் அங்கதான் இருந்தோம். அந்த நேரத்துல திடீர்னு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே பாரி ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னோம். அவரும் மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்புறதா சொன்னாரு. நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தள்ளாடிக்கிட்டு இனியன் தம்பி அந்த பக்கம் வந்தாருங்க ஐயா. வந்து என்னாச்சு, எப்படி மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னு எங்ககிட்ட விசாரிச்சாரு. நாங்களும் மிஷின் ரிப்பேர் ஆனதை பத்தி சொன்னோம். சரி, நான் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி அவரே ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாருங்க ஐயா. நாங்க வேணாம்னு சொல்லிட்டேங்கய்யா. ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. நாங்க சொல்ல கேட்காம அவர் போதையில ஏதோ பண்ணிட்டாரு. தடுக்க போன எங்க 2 பேரையும் திட்டி விரட்டி விட்டாருங்க. ஐயா ஐயா, அவர் சரியா ரிப்பேர் பண்ணாம போனதுனாலதாங்க ஐயா மிஷினோட பெல்ட் கட் ஆகி மாடசாமியை தூக்கி வீசிருச்சுங்க ஐயா. அதுக்கு முழு காரணமும் இந்த இனியன் தம்பி தாங்க ஐயா. ஐயா, அதோட மட்டும் இல்லைங்க ஐயா, முதலாளிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த குற்றத்தை நாங்க தான் செஞ்சோன்னு ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க ஐயா. அதனாலதான் நாங்க 2 பேரும் முதல்ல நாங்க தான் காரணம்னு ஒத்துக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்க யூனியன் லீடர் வந்து எங்களை பார்த்தாருங்க ஐயா. அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னோம். அவர் உண்மையை விசாரிச்சுட்டு தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், நடந்த உண்மையை அப்படியே சொல்லுங்கன்னு சொன்னாருங்க ஐயா. அதனாலதான் நாங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டோங்க ஐயா. ஐயா, அவங்கள நம்பாதீங்க ஐயா. பொய் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பொய் தான் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி என் மாமாவை குற்றவாளியாக்க பாக்குறாங்க ஐயா. இது எதையும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. என் மாமா நல்லவரு, என் மாமா நல்லவரு. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருங்க ஐயா. அம்மா ரசதி,
நல்லவங்களும் இல்லைங்கய்யா, ஏமாத்துக்காரங்க. இல்லைங்க என்கிட்ட நேத்து கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு இல்லைங்க இப்ப இங்க வந்து மாத்தி பேசுறாங்க. நாங்க இல்லைங்கய்யா. இப்போ உங்க முன்னாடி வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க பேச்ச நம்பாதீங்க ஐயா. ஐயா நாங்க இல்ல. அட பாவிங்களா, இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்களே, இது அடுக்குமா? நீங்க 3 பேரு வந்து தானே என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனீங்க. நான் பணம் கொடுக்க யோசிச்சப்ப கூட நம்பி குடும்பமா கேஸ வாபஸ் வாங்கிடுறோம்னு சொன்னீங்கல்ல. பாவிங்களா, இப்ப இப்படி பேசுறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க. உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐயா, ஜட்ஜ் ஐயா, என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. யார் அவங்க? எதுக்கு இப்படி கோர்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? இங்க பாருங்க அம்மா, எல்லாம் கத்தக்கூடாது. வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, என் சொல்றேன். மாமா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. என் மாமா நல்லவரு. சொல்றத கேளுங்க. வாங்கம்மா, ரசதி வாங்கம்மாங்க. ஐயா, ரசதி அட வாங்கம்மா. வாமா ரசதி வாமா, இங்க வாங்கம்மா. நிக்க வேணாமா. வாங்கம்மா. வாமா சார், வாமா, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாமா போங்க சார், கூட்டு போங்க. என் மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆமா. அவரு ரொம்ப போங்க, நல்லவரு. அதான் சொல்றாருல. போங்க, கூட்டு போங்க சார். சாரி யுவர் ஆனர், இனியனோட மனைவி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க. நீங்க சொல்லுங்க. ஐயா இனியன் தாங்க ஐயா தப்பு பண்ணாரு. அத நாங்க 2 பேரும் பார்த்தோம். ஆனா அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக பணம் கொடுத்து எங்களை சாட்சி சொல்ல வராம இருக்க சொன்னாங்க, மிரட்டினாங்க. அதுக்கு நாங்க பயப்படலன்னு உடனே எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஆரம்பத்துல இருந்தே இவங்க இந்த கேஸ பணம் கொடுத்து திசை திருப்பலான்னு பாக்குறாங்க ஐயா. பணத்தால எதையும் வாங்க முடியும்னு நீதியை விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க ஐயா. ஆனா நாங்க எதுக்குமே விலை போகலைங்க ஐயா. எங்களுக்கு நியாயமும் நீதியும் தான் வேணும். யுவர் ஆனர், அவர் மனைவி எல்லாரும் முன்னாடியும், அதுவும் கோர்ட்ல வச்சு உங்க முன்னாடியே பணம் கொடுத்ததா அவங்க வாயாலேயே சொல்றாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தா பணத்தாலே சாட்சியை கலைச்சு கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. அதனால கால அவகாசம் கொடுக்காம இது போல குடித்து விட்டு மற்ற உயிர்களை பறிப்பவர்களுக்கு தக்க பாடமாக அமையும் வகையில் இனியனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குடிபோதையில் பிறர் உயிரை பற்றி கவலைப்படாமல் அலட்சியமாக நடந்து கொள்வது இதுபோன்ற நபர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. அதுவும் போக செய்த தவறை பணம் கொடுத்து மறைக்க பார்த்தது அதைவிட பெரிய குற்றமாகும். இனியன் மதுபோதையில் இருந்தது உறுதியாக தெரிகிறது. மேலும் எல்லா ஆதாரங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தவறு செய்த இனியன் தண்டிக்கப்பட வேண்டியது உறுதி. ஆகவே இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை காலை அறிவிக்கிறேன். Now this court is adjourned.
மாமா மாப்பிள்ள 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 நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள. மா டிஸ்டர்ப் பண்ணாதேம்மா போமா இறங்க சார் மாமா சார் மாப்பிள்ள சார் சார் ஒரு 2 நிமிஷம் பேசு. சார் மாமா சார் மாப்பிள்ள டேய் தள்ளடா. ஏண்டி நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டியா? எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணிதா நீ பண்றதெல்லாம் பிரச்சனையா வந்து நிக்குது. உன்னால எப்பவும் பிரச்சனையாவே ஆயிட்டு இருக்கு. பணத்தை தொலைச்சது மட்டும் இல்லாம அத கோர்ட்ல வந்து நீ உளறி தீத்துட்ட. நாம பணத்தை கொடுத்து கேஸ் எல்லாம் ஆக்க பார்த்ததுக்கு ஜட்ஜி நம்ம மேல கோவமா இருக்காரு. நீ பண்ண காரியத்தினால இனி எனக்கு 1க்கு 2 தண்டனை கிடைக்க போகுது. நீ எதுக்கும் விளங்காதவடி. உன்னால யாருக்கும் நல்லதும் நடக்காது. உன்னால எங்க குடும்பத்துக்கே கெட்ட காலண்டி. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையா ஜட்ஜ கோவப்படுத்தி அனுப்பிட்ட. நீ பண்ண அட்டுழியத்துக்கெல்லாம் நாளைக்கு என் புள்ள இனி என் தலைதான் உருள போகுது. இல்ல அத்தை, நான் வேணும்னு எதையும் பண்ணல. நான் மாமாவை காப்பாத்ததான் அவ்வளவு போராடினேன். அவங்கதான் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ண அத்தை? நீ தப்பு பண்ணலடி, நாங்க தான் தப்பு பண்ணிருக்கோம். ஒன்ன போய் தேடி தேடி இனி எனக்கு கட்டி வச்சோம் பாரு, அதுதான் நாங்க செஞ்ச தப்பு. இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா அனுபவிச்சிட்டு இருக்கோம். மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்க மாமா. என்னம்மா பண்ண சொல்ற? அண்ணி சொல்றதே நியாயம் இருக்குல்ல. நீ யாருக்கிட்டையும் கிடந்துக்காம பணத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்ட. இப்ப அதோட போச்சுன்னு பார்த்தா இங்கே வந்து அதே சொல்லி தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்திட்ட. நான் உன்னை எத்தனை தடவை அமைதியாரு சொல்லிருக்கேன், நீ கேட்கவே இல்ல. இப்படி எதையும் யோசிக்காம பண்ணோம்னா பிரச்சனை மேலும் மேலும் பெருசாயிட்டே தான் போகும், முடியவே முடியாது. இது பொது இடம், இங்க எப்படி நடந்துக்கணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிறா சத்தி. என்ன ராசாத்தி நீ இப்படி பண்ணிட்ட? உன்னாலதான் பிரச்சனை முடிய போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுட்ட. இவ இருந்தாலே பிரச்சனை தான். நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கா. நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்திருந்தா என் புள்ள எதுக்கு குடிக்க போறான், எதுக்கு மில்லுக்கு போக போறான், எதுக்கு இப்படி கோர்ட்டுக்கு வந்து கூனி குறுகி நிக்க போறான்? எல்லாம் ஒன்னாலதான். இப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுது சீன் போடுறியா? உன் அம்மா உனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தாளா? ஆள் மட்டும் வளர்ந்திருந்தா போதாது, கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப எல்லாரும் வாய்க்கு வந்தபடி அந்த புள்ளையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் விட இனிய வெளியே வரணும்னு அம்பிட்டு பாடுபட்டது அந்த புள்ளதான். அப்படி இருக்கும்போது அவளே அவனுக்கு பிரச்சனையா இருப்பாளா? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்களே. இனி என்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு நாயா பேய அலைஞ்சு பணம் ரெடி பண்ணவ அவதான். அவளுக்கு இல்லாத அக்கறையா இனிய மேல உங்களுக்கெல்லாம்? பாவராசத்தி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க வேண்டியதானே. லூசாடா நீ? நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு இனியன் தான் குற்றவாளின்னு ஜட்ஜி சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. அது உனக்கு நல்லதா படுதா? இன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டிய தீர்ப்ப நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. தீர்ப்பு சொல்லாத வரைக்கும் நமக்கு நல்லது தானே. எப்படியும் இனியனை வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு நாள் அதிகமா கிடைச்சிருக்குல்ல. இங்க பாருங்க,
இந்த ஒரு நாள்ல இனியனை எப்படி வெளியில கொண்டு வரலாங்கிறத பத்தி யோசிங்க. இந்த பிள்ளைய போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க, இனியனை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். ரசதி, நீ வாமா வாமா போலாம். ராசாத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கஷ்டத்தை கொடுக்கிற சாமி அது தீர்றதுக்கும் ஒரு வழியை உருவாக்கி தரும். நம்மள 30 லட்சம் ரெடி பண்ண வச்ச சாமி இனியனை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணாம போயிருமா என்ன? மா, அவங்க பேசினதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அம்மா, நீ கோயிலுக்கு போய் சாமியை நல்லா வேண்டிக்க. நிச்சயம் அந்த சாமி உனக்கு நல்லதுதாம்மா செய்யும். இல்லன்னு, நான் எந்த கோயிலுக்கு போக மாட்டேன், எந்த சாமியும் கும்பிட மாட்டேன். எல்லா பிரச்சனையிலயும் நான் அந்த சாமியை தான் நம்பி இருந்தேன். ஆனா அந்த சாமி என்ன எல்லா விதத்திலயும் ஏமாத்திருச்சு. என் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகாம வெறுத்து போயிருந்தப்போ இனிய மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சாரு. ஆனா நேரம் அவர் கூட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இதுக்கு நான் கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கலாம். தப்பே செய்யாத என் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பி என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஒரு பாவம் பண்ணாத என் அத்தைய படுத்த படுக்கைய கண்ணு முழிக்காம ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருச்சு. ஆனா பணத்தை ஏமாத்துறவன், பொய் சொல்றவன், அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறவன் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன சாமி? எனக்கு எல்லாமே மனசு வெறுத்து போச்சுன்னு. ராசாத்தி, அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சாமி மேல கோவப்படக்கூடாதுமா. அம்மா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கான காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? இப்ப நீ இந்த மாதிரி பேசுறனா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அம்மா அம்மா, இங்க எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுமா. நீ எப்பவும் போல சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போடு. நீ வேணா பாரு, கண்டிப்பா உனக்கு நல்ல வழி பிறக்குமா. அங்க பாரு ரசதி, அங்க பாத்தியா? நீ சாமியை தேடி போக மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப சாமியே உன்னை தேடி வருது ராசாத்தி. ஓ ரசதி, போ. அந்த ஆத்தா கிட்ட உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லு, அவ பாத்துப்பா. ஓமா. ரசதி, வாமா. ஆத்தா, நீ உண்மையிலேயே சக்தி உள்ளவளா இருந்தா தப்பே செய்யாத என் மாமாவை வெளியில கொண்டு வா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் மாமா வேணும். அது மட்டும் நடக்கல, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ராசாத்தி, உன் பக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இப்ப நீ நேரா கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வேண்டிக்கமா. எல்லாம் நல்லதே நடக்குமா.